வாங்க வாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன பற்றி தானே? சுயேட்சை வேட்பாளர்ல திமுகவுடைய வேட்பாளர் ஒரு டம்மியாக போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன். திரு ஆதவ அர்ஜுனாவுடைய அஃபிடவிட்டில் பக்காவாக கொடுத்துட்டேன். கோர்ட்டில் என்ன வேணால் கொஸ்டின் கேட்கட்டும், நான் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க மனைவி வந்து 20 கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க, ஓனர் கிடையாது. அதுலேருந்து வர்க்க சொத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்னோடது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி. மாண்புமிகு இப்போ கூட ஒரு அட்வொகேட் சொன்னார், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நிதி அமைச்சர் தன்னுடைய அஃபிடவிட்டில் தன்னுடைய ஹஸ்பண்டோடைய சொத்து வழக்குகள் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும்போது அது போடணும் போடாதுங்கிறத சட்டம் கிடையாது. அஃபிடவிட்டுங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரொபோசர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா இல்லையா. ஒரு ஆர்வம் வந்து இன்கம் டேக்ஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் டைம் கிடையாது அவங்களுக்கு. அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வருஷம் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொத்துக்கள் என்ன, மூவபிள் நாட் மூவபிள், அதில் வந்து என்னுடைய கார்லாம் கம்பெனி பேரில் இருக்கும். ஒரு நிறுவனம் வச்சிருக்கவங்க யாரும் சொந்த பேரில் கார் வச்சிருக்க மாட்டாங்க, கம்பெனி பேரில் தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கேஸ் வந்து கோர்ட்டோடைய நேரம் கருதி இந்த கேஸை தூக்கி போடுவார்னு கூடிய சீக்கிரம் ஜட்ஜு சொல்லிடுவார். என்னோட லீகல் டீம் பார்த்துக்கும். எல்லாமே உண்மைத்தன்மையாக என்னோட அஃபிடவிட்டில் பதிவு பண்ணிட்டேன். எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். நான் வந்து இப்போ சென்னை மட்டும் மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளராக இருக்கிறதுனால முக்கியமாக நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மீஞ்சூரில் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் ட்ரக்ஸோட சேல்ஸு அளவுக்கு அதிகமாக இந்த ஆட்சியில் வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாராயத்தோட சேல்ஸ் இருந்துச்சு. ஆனால் ட்ரக்ஸோட சேல்ஸ் அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கு. அதனால தான் பெண்கள் திமுக எதிராக இருக்கிறாங்க. 9 மணிக்கு மேலே எந்த தெருவிலையும் போக முடியலன்னு வில்லிவாக்கத்தை சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆர்கே நகர் போகிற அங்கே சொல்கிறாங்க, பெண்கள்லாம் பயப்படுறாங்க, எங்கே பார்த்தாலும் புகை மூட்டமாக இருக்குங்கிறாங்க. காவல்துறைக்கோ கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ தெரியாமல் கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. கஞ்சா சேல்ஸும் ட்ரக்ஸ் சேல்ஸும் பெண்களுடைய பாதுகாப்பையும், ரேப் நடக்கும், மர்டர் நடக்கும். இதுக்கு காவல்துறை வரைக்கும் முன்முயற்சி பண்ணல. ஏன்னா காவல்துறைகள் வந்து கை கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்போது ட்ரக்ஸ் இல்லாத, கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். சார், காவல்துறையுடைய வழக்குகள் அதான் சொல்கிறேன். மேலே கமிஷனர் மாற்றிட்டோம், கீழே இருக்க இன்ஸ்பெக்டர்லாம் இன்னும் வந்து கீழே இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த மாதிரி ஆளுங்கள இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கூட்டம் கூட்டல. அது அங்கே இருக்கிற ஜேசிக்கு தெரியும். ஜேசி அவர்களுக்கு போக்குவரத்துறை ஒழுங்குபடுத்துறவங்களுக்கு தெரியும். நாங்கள் நேற்றே அவர்கிட்ட பேசும்போது சொன்னோம், எங்களுது வந்து அன்ஆர்கனைஸ்டு மக்கள் கூட்டம், யாருமே கூட்டத்தை கூட்ட வர மாட்டோம். நாங்கள் திருப்பியும் பதிவு பண்ணுறோம், ஸ்பாட்டில் 100 பேர் இருந்தால் போதும். ஏன்னா எங்கள் தலைவர் பேசுகிறது 5 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. மக்கள் லட்சக்கணக்கான மக்களை காமிக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதை வந்து நேற்று நல்லாவே ஒழுங்குமுறைப்படுத்திருந்தாங்க. ஆனால் காவல்துறை வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் 300 பேர் பர்மிஷன்னா அங்கே 30,000 பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ நானே ஒரு தெருவுக்கு போகிறேன், என் கூட 10 பேர் தான் வராங்க. அந்த தெருவுக்குள்ளே போகும்போது என் கூட 300 பேர் நிற்கிறாங்க. அதுக்கு நானாக கூட்டத்தை கூட்ட முடியும்? குழந்தைங்க வந்துடுறாங்க. ஸோ அம்மா வரும்போது குழந்தைங்க வராங்க, அப்பா வரும்போது தங்கைகள் வராங்க. ஸோ இது வந்து குடும்பமாக வரக்கூடிய நிகழ்ச்சினால ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன திமுக மாதிரி 300 ரூபா கொடுத்துட்டு பக்கத்தில் கவர்மெண்ட் பஸ்லையும் லாரியில் கூட்டிகிட்டு வந்தோம். அப்படிலாம் எந்த ஃபுட்டேஜ் எடுங்க, உங்ககிட்ட தான் எல்லா பக்கம் சிசிடிவில இல்லை. அதுதான் சொல்கிறேன், பொதுமக்கள் இடையூறு ஏற்படுதுன்னு கிடையாது. தேர்தல் நேரத்தில் தலைவருடைய பிரச்சாரங்கள் வரும்போது அந்த ரோடெல்லாம் எப்படி கன்னியாகுமரி எந்த அளவுக்கு வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்களோ, காவல்துறையும் அப்படியே பிளாக் பண்ணிட்டா பொதுமக்கள் ஒரே இடத்துல வந்து உட்கார முடியாது. அதை வந்து கரெக்டாக வந்து காவல்துறை கிட்ட பிளான் பண்ணோம். நேற்று ஜேசி கமிஷனர் வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் கீழ் லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் சில இடத்துல வந்து தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஒட்டுமொத்த காவல்துறை மேலே நாங்கள் பழி சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து திருப்பி சொல்லணும், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய, திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பிக்களும் கமிஷன் நல்லா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் திருப்பூர் போகும்போது அவினாஷில் காவல்துறை திடீர்னு விலகிட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கே உடனே டிஜிபி கிட்ட நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி சில இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதையெல்லாம் தான் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான விஷயம் மக்களுடைய பாதுகாப்பு தான் பிரச்சாரத்தில் முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ. இல்லை, அதுதான் சொல்கிறேன், திமுகவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5000 ரூபா கேஷ் கொடுக்க பார்க்க மக்களை வந்து ஒரு பேராசைக்கு வந்து கொண்டு வராங்க. 8000 ரூபா கூப்பன் கொடுத்துட்டு ஜெயிச்சு முடிச்சோன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேராசையை முக்கியமாக அர்பனில் இல்லாமல் கிராமப்புறத்தில் இது உருவாக்குறாங்க. கிராமப்புறத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த 8000 ரூபா கூப்பனை பிரிண்ட் பண்ணி நாங்கள் கொடுக்க போகிறோம், இது தேர்தல் அறிக்கையில் இருக்குது, தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறாங்க. தேர்தல் இருக்கையில் இருக்கிறது ஜெயிச்சு வந்த பிறகு இந்த அரசு கொடுக்கணும்.
திமுக அரசு திமுகவோட கட்சி கொடுக்கணும்னு சொல்ல, நாங்கள் ஜெயிச்சதும் அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 8000 ரூபா கொடுப்போம் நாங்கள் ஜெயிச்சப்பறம் சொல்லியிருக்கே தவிர திமுக அரசு சொந்த பணத்தையோ இந்த திமுக வந்து தன்னுடைய கட்சி பணத்தையோ கொடுக்குறேன்னு வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி அரசு வெற்றி பெற்ற திமுக ஜெயிச்சுட்டா தமிழக அரசு கொடுக்கும். திமுக வந்து தனிப்பட்ட முறையில் 8000 ரூபா கொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்? கவர்மெண்ட் ஜெயிச்ச பிறகு தான் அந்த ஸ்கீமை கொண்டு வர முடியும். திமுக வந்து இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இந்த தேர்தல் அரசியலை தவறாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுதான் தேர்தல் கமிஷன் நாங்கள் சொல்ல போறோம். தேங்க்யூ. ஏங்க இல்ல அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்லை, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமாக இருக்கு. இதுக்கு மேலே என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? இதுல தானே இப்போ ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்றேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாம 12 மணிக்கு ஆர்கே நகர் நடந்து போயிட முடியுமா? நான் கேட்கிறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரி, கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா? தைரியமா? தமிழ்நாடு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா? அப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்க சரியா இல்ல, கஞ்சா சேல்ஸ் இருக்கு, ட்ரக் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? பாது ஹிந்தி படம், ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுவாங்க. துரேந்தர் நான் பார்க்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதுல இருந்து விலகி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு பேசுறாங்க பாத்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமா சாந்தி அடையவே அடையாது இந்த பேச்சுக்கள்லாம் கேட்கும் பொழுது அப்படிங்கிற வலியுறுத்தும். தேங்க்யூ. 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 திமுகவுடைய தேர்தல் அறிக்கைலாம் மக்களுக்கு என்னன்னே தெரியாது. அதனால கூப்பன் பண்ணிட்டு இருக்காங்க.